வாய்ப்பை 50% இடஒதுக்கீட்டை எங்கள் கட்சியில் கொடுத்தார் எங்கள் அண்ணன் சீமான் இன்று நிற்கிறார்கள். இதே தேர்தலில் 117 ஆண்களும் 117 பெண்களும் போட்டியிடுகிற ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இவர்கள் பெண்களுக்கு என்ன கொடுப்பார்கள்? 500 கொடுப்பார்கள், 1000 கொடுப்பார்கள், அதுவும் ஆள் பார்த்து கொடுப்பார்கள். உரிமை தொகை, பெண்களுக்கான உரிமை தொகை என்று பேசுவார்கள். ஆனால் உரிமை தொகையை கொடுக்க வரும்போது தகுதி பார்ப்பார்கள். என்ன தகுதி? அவங்க கட்சியில் இருக்கணும், தான் தகுதி. வாக்குறுதி கொடுக்கும் போது எல்லா பெண்களுக்கும் கொடுப்போம், ஆனால் நிறைவேற்றும் போது தகுதி பார்த்துதான் கொடுப்போம். இதுதான் இவங்க வாக்குறுதி, இதுதான் இவர்கள் பெண்களுக்கு கொடுக்கிற உரிமை. ஆனால் நாங்கள் நாம் தமிழ் கட்சியும் எங்கள் அண்ணன் சீமானும் தான் பெண்களுக்கு சமமான உரிமையை இந்த நிலத்தில் வேட்பாளராக நிறுத்தி கொடுத்திருக்கிறோம். அதனால்தான் பெண்கள் இடத்திலும் அக்கா தங்கை இடத்திலும் உரிமையோடு கேட்கிறோம். உரிமையை கொடுத்த எங்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு தாருங்கள் என்று கேட்கிறோம். எல்லாரும், எல்லா பெண்களும் எல்லாரும் சொல்கிறீர்கள் சாராய கடையை மூட வேண்டும், சாராய கடையை மூட வேண்டும். ஆனால் சாராய கம்பெனி நடத்துபவனுக்கு நாம் வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு சாராய கடையை மூட நீங்களாம் போராடுறீங்க. கம்பெனி நடத்துபவன் எப்படி கடையை மூடுவான் என்ற கேள்வி உங்களுக்கு எப்போது வருகிறதோ அப்போதுதான் அந்த சாராய கடை மூடப்படும். இப்ப சாராயத்தோடு சேர்ந்து கஞ்சா தெருவெல்லாம்